வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த ரிமோட் ஆம்பிளிஃபையர் கேபினெட்டில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு கரெக்டாக அந்த பொசிஷனில் ஓரமாக வச்சுக்கலாம். அந்த இடத்துல வச்சா தான் பவர் சப்ளை வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து இந்த எஸ்டிக்கு ஆடியோ போர்டை எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஹெச்டி ரெஸ்பாக்ஸை கரெக்டாக அங்கே வச்சு இந்த போர்டை கரெக்டாக அந்த இடத்துல வச்சு அந்த ஹீட் சிங்க் பிளேட்டை மார்க் பண்ணணும். நம்ம பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஹீட் சிங்க் பிளேட்டை மட்டும் மார்க் பண்ணுறேன். ஏன்னா அதை மார்க் பண்ணால் தான் நம்ம கரெக்டாக அந்த ஓட்டை போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மரை அந்த ஓட்டை போடுறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் போர்டு இருக்குல்ல, அதை மார்க் பண்ணிக்கலாம் ஹோல்ஸ் போடுறதுக்கு. அடுத்து இந்த பக்கன் வெட்ரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஓட்டை போட்டு அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் வைக்கிறதுக்காக. அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டை கரெக்டான பொசிஷனில் வச்சு மார்க் பண்ணணும். இப்போ அந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கனால நம்ம அந்த ஆடியோ போர்டை கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுக்கலாம். முன்னாடி தள்ளி வச்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டை மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த கேபினெட்டில் எங்கெங்கே அந்த போர்டு வைக்கிறோம்னு பிளான் பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு ட்ரில் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். ஏன்னா போர்டு உள்ளே இருக்கும்போது நம்ம ட்ரில் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணணும். இப்போ அந்த பவர் சப்ளை போர்டை வைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த வயரு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால் டையை சும்மா டெம்பரவரியாக கட்டி வச்சுக்கலாம். இப்போ அந்த பவர் சப்ளை போர்டை கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு நீடில் பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம சேமாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ரிமோட் கிட்டு பாட்டம் போர்டை நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். போர்டு வந்து அங்கே தான் வரும், அதனால் அங்கனக்குள்ளே கரெக்டாக அந்த ஓட்டையை போடுறதுக்காக பென்சிலில் மார்க் பண்ணிக்கலாம். என்னென்ன போர்டு வைக்கிறோமோ அது பூராமே வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆடியோ போர்டுக்கு கீழே வந்து அந்த 3 ஓட்டை போட்டிருக்க பார்த்தீங்களா, அதுக்கு மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஹைலம் ஷீட்டு நம்ம ஏற்கனவே வந்து இது அளவு எடுத்து வச்சதை கரெக்டாக அந்த ஹோல்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை அப்படியே கேபினெட்டில் பிரட்டி வச்சிடணும். வச்சு அந்த பென்சிலில் மார்க் பண்ண பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அந்த இடத்துல கரெக்டாக அந்த காடியை கரெக்டாக வச்சு அந்த 3 ஓட்டையை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக ஓட்டை போட்டு அந்த ஸ்க்ரூ போட்டோம்னா கரெக்டாக இருக்கும், எல்லா போர்டுக்கும் கரெக்டாக செட் ஆகும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் நம்ம ஓட்டை போட்டு ட்ரில்லிங் மிஷினில் ஓட்டை போட்டு நான் திருப்பி உங்களுக்கு வர்றேன். இப்போ எல்லாத்துக்கும் ஓட்டை போட்டாச்சு, மார்க் பண்ணது எல்லாத்துக்குமே. இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு நம்ம போல்ட் நட்டு போட்டு டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சாச்சு. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த முன்னாடி பவர் சப்ளைக்கு அந்த போஸ்ட்டு நிப்பாட்டிக்கலாம். அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பிரைமரி செக்ஷனுக்கு நம்ம லைன் கொடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த பீஸ் ஹோல்டரை நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். நல்லா சால்டிங் பண்ணிட்டு அடுத்து இதுக்கு 105 pf 250 வோல்ட்டு கெப்பாசிட்டி நான் அந்த பேஸ் நியூட்ரு ஃபஸ்ட்டு இன்புட் ஆகும்ல, பேஸ் நியூட்ரல், அந்த இடத்துல நான் அந்த கெப்பாசிட்டியை பற்ற வச்சிட்றேன். நான் எதுக்குன்னு சொல்லி ஆல்ரெடி இதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். நான் வீட்டுக்கு வந்து ஓவர் வோல்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த பிஎஃப் நான் போடுறேன். இது நல்லா அந்த பிஎஃப் வந்து சால்டிங் பண்ணிக்கலாம்.
சால்டிங் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரமிடில் 2 ஒயர் வருதுல்ல, அந்த இதில் ஒரு ஒயரை நம்ம அந்த ஏசி கனெக்டர் இருக்குல்ல அதில் அந்த மேலே இருக்க பின்னில் அந்த ஒயரை பற்ற வச்சுக்கலாம். அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு ஒயரை அதில் பற்ற வச்சிட்டேன். அடுத்து ஒரு சின்ன பிட்டு ஒயர் ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து சிவப்பு ஒயரு. இது நம்ம ஒரு ஒயரை அந்த பீஸ் ஹோல்டரோட அந்த முன்னாடி அந்த இடத்துல பற்ற வச்சிடலாம். அடுத்து அதுக்கு ஒரு ஸ்லீவ் ஒன்று சொருகிக்கலாம். அந்த ஒயரோட இன்னொரு முனையை கீழே அந்த பீயை பற்ற வச்சப்பில்ல அதுக்கு கீழே அந்த கீழே இருக்க பின்னில் பற்ற வச்சுக்கலாம். அந்த ஏசி டெர்மினலில் பற்ற வச்சாச்சு. இப்போ அதை நம்ம வயரை டைட்டாக ஒரு வயர் டை ஒன்று போட்டு டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சாச்சு. கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு ஒயரை நம்ம இதில் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ இன்னொரு ஒயர் கொடுக்கணும். இப்போ இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸ் ஹோல்டரோட டாப்பு, அதிலேருந்து ஒரு ஒயரை முன்னாடி வந்து நம்ம பேனலில் ஒரு சுவிட்சு வரும், அதுக்காக அந்த நீளத்துக்கு நம்ம ஒயரை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. அதை நம்ம அந்த பீஸ் ஹோல்டரில் டாப்பில் சால்டிங் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இப்போ ஒரு இன்சுலேஷன் டேப்பை வச்சு நம்ம அதை டேப் போட்டு சுற்றிடலாம். இப்போ இந்த ஒயரில் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர ஒயர் வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்குது. அந்த ஒயரை நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கு இந்த இன்னொரு கருப்பு ஒயரை போட்டு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அதை ஸ்லீவை வந்து நம்ம அயனை வச்சு லேசாக வாட்டி விட்டோம்னா அது வந்து டைட் ஆகிக்கிறோம். இப்போ அந்த ஒயர் வந்து நம்ம எடுத்து விட்டாச்சு. கரெக்டாக அந்த பேனலில் முன்னாடி இடத்துக்கு வர்ற மாதிரி கரெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு ஸ்லீவ் ஒன்று நம்ம போடணும். அந்த 2 ஒயருக்கு ஒரு கருப்பு கொஞ்சம் அகலமான ஸ்லீவ் நம்ம எடுத்துக்கலாம். அதை நம்ம அப்படியே அந்த ஒயரை உள்ளே விட்டு நம்ம எடுத்து நம்ம கரெக்டாக அந்த ஹோல்ஸ் பண்ணி அந்த முன்னாடி அந்த பேனலுக்கு அந்த முன்னாடி அந்த இடத்துக்கு வர மாதிரி நம்ம அந்த ஒயரை வெளியே விட்டுடலாம். இப்போ அந்த ஒயர் இருக்கிறது தெரியல, சேம் ஆகிக்கிச்சு. இப்போ கொஞ்சம் ஒயரை வந்து நம்ம ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஒயர் டையை போட்டு நம்ம டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சாச்சு. இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ப்ரைமரி செக்ஷன் சொல்லியாச்சு. அடுத்து செகண்டரி செக்ஷன் உங்களுக்கு அடுத்த இதில் சொல்கிறேன்.